ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒளிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 4-5 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிட்டு கசகசா கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஆறட்டு ஒரு சைட்லேயே கோழியை ரெடி பண்ணிடலாங்க. ஹோம்மேடாக ரெடி பண்ண மசாலையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கோங்க. மசாலா நல்லா வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா டைரெக்டாக குழம்புலேயே போட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி அரைச்சி போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டை சோம்பெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. கறியையும் போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா வேக விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சாந்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிறதுக்கு. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறியை வேக விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி.